வந்தே மாதரம் நம்முடைய பாரத நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டது வந்தே மாதர முழக்கம். வங்க மாநிலத்தில் ரிஷி பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்தமடம் நாவலிலே இடம்பெற்ற பாடல் வந்தே மாதரம் பாடல். கவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் காங்கிரஸ் மாநாட்டிலே பாடப்பெற்று நாடு முழுக்க, குறிப்பாக தமிழகத்திலே மகாகவி பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழிலே மொழிபெயர்த்தார். வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு வந்தே மாதரம் பிள்ளை என்றே பெயர். நொந்தே போயினும் வெந்தேமாயினும் வந்தே மாதரம் என்று முழங்கிடுவோம். பிரிட்டிஷ்காரனுடைய தடியடிகளை அல்லது தூக்கு மேடை ஏறுகிற பொழுது வந்தே மாதரம் என்று சுதந்திர போராட்ட வீரர்கள் முழங்கினார்கள். வந்தே மாதரம் தமிழ் மண்ணுக்கு அந்நியமானது அல்ல. அந்த வந்தே மாதரம் பாடலில் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, கடந்த முறை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிற போது முதல்ல அவங்க தேசிய கீதம் பாடினாங்க. அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஸ்டாலின் அவர் பதவி ஏற்கும் போது அப்படி பண்ணிட்டாரு, தமிழ்தாய் வாழ்த்து 2வதா தான் பாடினாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஜோசப் விஜய் பதவி ஏற்றுக் கொள்கிற பொழுது வந்தே மாதரம் பாடல். ஏன்னா இப்போ அந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. 150வது ஆண்டு விழா என்கிற காரணத்தினால் நாடு முழுக்க வந்தே மாதரம் பாடல் முதலிலே பாடப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டம், அந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம், அது போல தமிழ்தாய் வாழ்த்து. இங்க எங்க தமிழ்தாய் வாழ்த்த அவமானப்படுத்தினாங்க? தமிழ்தாய் வாழ்த்த அவமதிக்கிறது யாருன்னா இந்த திராவிட கும்பல் தான், இந்த தீய சக்தி திமுக தான். அவர்கள் இன்றைக்கு வேண்டும் என்றே இந்த திமுக காரன் கம்யூனிஸ்ட் காரனெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்தே மாதரம் அப்படிங்கறது முதல்ல பாடி தமிழ்தாயை அவமதிச்சுட்டாங்கன்னு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. உடனே அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ அர்ஜுனா இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னு எல்லாம் சொல்றாரு. இனிமேலும் இப்படிதான் நம்பி நடக்கும். இந்த நாட்டினுடைய சட்டம் வந்தே மாதரம் தேசிய பாடல். எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் அது முதல்ல பாடப்பட வேண்டும். பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, எல்லா இடங்கள்லையும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும். பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு முன்பாக தேசிய கொடி எங்காவது தலைமைச் செயலகத்துல மட்டும்தான் அல்லது ஜெயில பறந்துட்டு இருந்தது. நரேந்திர மோடி வந்த பிறகு நாடு முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல, கலெக்டர் அலுவலகத்துல, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடியை பறக்க விட்டாரு. இப்ப நாடு முழுக்க இருக்கிற எல்லா அலுவலகங்களையும் வந்தே மாதரம் பாடணும். அதுல என்னமோ இவன் தமிழை வளர்த்தன மாதிரி தமிழ் தாய்க்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் மிக மிக தவறு. கம்யூனிஸ்ட் காரன மாதிரி ஒரு துரோகி, மொழி துரோகி உலகத்துல எவனும் கிடையாது. தாய்மொழிக்கு துரோகம் செய்த கம்யூனிஸ்ட் காரன். தமிழிலே படித்தால் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டா, தமிழ் சனியன்னு பேசின இந்த திராவிட கழகத்துக்காரனுங்க, தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்ன தீக்கா காரனுங்க, இவனுங்க சொல்றானுங்க தமிழ்தாய் வாழ்த்து அவமதிச்சுட்டாங்களாம். தமிழ்தாய் வாழ்த்து குறித்து ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏற்கனவே நான் பாரத தாயே வேண்டாங்கிறேன், இந்த தமிழ் தாய்ங்கிறதையும் நான் கைவிடணும்னு முயற்சிக்கிறேன், இந்த திமுக காரன் வேணும்னே தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஓட்டு வாங்குறதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி ஈவேரா தமிழ்தாய் வாழ்த்து குறித்து என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஜோசப் விஜய் அவர்களே, ஈவேராவை கொள்கை தலைவர் என்று சொல்கிறீர்களே, அவருடைய நாத்திகத்தை தவிர பாக்கி எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறீர்களே, ஈவேரா தமிழை சனியன் என்று சொன்னார், ஈவேரா தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார், ஈவேரா தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு. சும்மா ஜோசப் விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, தாவேகா ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு இன்னைக்கு இவனுங்கெல்லாம் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஜோசப் விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக அரசு இந்த விஷயத்துல திமுகவினுடைய இந்த நரி தந்திரத்துக்கு பலியாக கூடாது. வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட வேண்டும். அதுதான் சட்டம், அதுதான் நடைமுறை. இதுல எந்த இடத்திலும் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கவில்லை. மு.க. ஸ்டாலினின் அவதூறு பிரச்சாரம். அவர் இன்னொன்னு சொல்றாரு, மேற்கு வங்காள மாநிலத்துல ஏன் பாடல? வந்தே மாதரமே வங்க மொழியில் எழுதப்பட்ட பாடல் தான், தேசிய கீதமும் வங்க மொழியில் எழுதப்பட்ட பாடல் தான். வங்கத்தாய் வாழ்த்து, இங்க தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி அங்க மொழி வாழ்த்துன்னு தனி பாடல் எதுவும் கிடையாது. புரியுதா? அதனால சும்மா மக்களை ஏமாத்துறது. மு.க. ஸ்டாலினுக்கும், திருமாவளவனுக்கும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நாங்கள் எங்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் வந்தே மாதரம் பூமி. ஆகவே இங்கே வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து மதிக்கப்பட வேண்டும், வணங்கப்பட வேண்டும். தமிழ்தாயை நாங்க வணங்குறோம், அதுல என்ன நீ தடை? அதனால இந்த சலசலப்புக்கு அஞ்சக்கூடாது என்று தாவேகா தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் புதிய சட்டசபை அமைந்து பேரவைத் தலைவர், சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
பேரவை தலைவரை வாழ்த்தி பேசுகிற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவரும் புதிய பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து, புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து, எதிர்க்கட்சி தலைவருக்கு வாழ்த்து என்று பேசினார்கள். ஆனால் தீய சக்தியாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சை பேசுகிற பொழுது, அவர் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வேற, பேசி முடிக்கிற பொழுது என்ன பேசுறாருன்னா, நாங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஏற்கனவே சனாதனம், கொசு, டெங்கு, மலேரியா, அது அதை எதிர்க்க கூடாது, அதை அழிக்கணும்னு இந்த கம்யூனிஸ்டுகள் நடத்திய மாநாட்டில் போய், முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநாட்டில் பேசினார். நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. அதனை தொடர்ந்து இண்டி கூட்டணி 5 மாநிலங்கள்ல தோல்வி அடைந்தது இந்த உதயநிதியுடைய பேச்சால. இதன் காரணமாக நாடு முழுக்க வழக்குகள் பதிவானது. ஏன்னா இவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிற பொழுது, எம்எல்ஏவாகவோ மந்திரியாகவோ அவங்க பதவி பிரமாணம் செய்கிற பொழுது எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லா மதங்களையும் மதிக்கணும். ஆனா இவங்க தான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகிறேன், உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன், இந்து சமயத்தை ஒழிப்பேன், தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் சனாதனம், அதை ஒழிப்பேன் பேசுறார். இதுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்துக்கு போய் ஆஜரானாரு. அங்க ஆஜராகிற பொழுது நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு, நான் சனாதனம்னு இந்து சமயத்தை குறிப்பிடல, நான் அந்த அர்த்தத்துல பேசல, நான் ஜாதி, பெண்ணடிமைத்தனம், ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கின்ற அல்லது பிரிவினையை கற்பிக்கின்ற அதை எதிர்த்து தான் நான் பேசினேன், நான் யாருடைய மனதும் புண்படும்படி பேசலன்னெல்லாம் அவர் அங்க போய் அவர் எழுதி கொடுக்கிறார். ஆக வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்பொழுது ஜோசப் விஜய் முதலமைச்சராக அந்த அவையிலே இருக்கிறார். ஜேசிடி பிரபாகர் அவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். எல்லோருக்குமே இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த தீய சக்தி திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. சனாதனத்தை ஒழிக்கிறது அப்படின்னா நீங்க முதல்ல போய் உங்க வீட்டுல, உங்க அம்மா மிகப்பெரிய சனாதனி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள், உங்க வீட்டுல பூஜை அறை இருக்கு. உங்க மைத்துனர், உங்க மாப்பிள்ள சபரீசன் அவர்கள் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு திருச்செந்தூர் கோவில்ல. பல திமுக காரர்கள், நீங்களே சொல்லியிருக்கீங்க 1 கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 1 கோடி இந்துக்களும் உங்க அம்மா உட்பட உங்களுடைய பேச்சை ரசிக்க மாட்டார்கள். நீங்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைப்பாவையாக மாறி இந்த திராவிடர் கழகம் கம்யூனிஸ்டுகளின் தூண்டுதலின் பேர்ல நீங்க இதை பேசுறீங்க. இது திமுகவினுடைய அழிவுக்கு வழிவகுக்கும். திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். ஈவேரா இந்து சமயத்தை அழிப்பேன் என்று சொன்னார். அந்த ஈவேராவிடமிருந்து மாறுபட்டு, அவர் கடவுள் இல்லைனாரு, அதிலிருந்து மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை தன்னுடைய முழக்கமாக கொண்டு அண்ணாதுரை திமுகவை துவக்கினார். அதனால நீங்க இப்படி பேசுவது என்பது இந்த கிறிஸ்துவ ஓட்டுகளை யார் அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. இது வன்மையா கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே 80% தமிழர்கள், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாங்க எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவங்களா இருக்காங்கன்னா, ஜோசப் விஜயை நாங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். எங்காவது 100% அல்லது 80% கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு இந்து தமிழனை தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த உதயநிதியினுடைய இந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சி மக்கள் மன்றத்திலும் அதே போல நீதிமன்றங்களிலும் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய ஜனநாயக அறப்போராட்டத்தை நடத்த வேண்டும். உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்காக இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து பணியாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.